அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சினி ஃபேக்டரி சேனல்ல ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, நடிகரும் இயக்குனருமான தனுஷ் பல படங்களை இயக்கி வராரு. அந்த வரிசையில தான் தற்போது ஒரு சூப்பர் ஹீரோவா நடிக்க வைக்க இருப்பதாகவும் அதில் தான் இயக்க இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த நடிகர் பார்த்தோம்னா பல வருடங்கள் கழித்து திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. அவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். மறக்காமல் சினி ஃபேக்டரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வாரம் வெளிவந்த இளைஞர்கள் மத்தியில் பிரபலம் பெற்ற படங்களில் ஒன்று தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்தை யார் இயக்கியிருக்காருன்னா, நடிகரும் இயக்குனருமான தனுஷ். இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் தனுஷனுடைய அக்கா மகனை பவிஷ் ஹீரோவாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. சரத்குமார், சரண்யா பொன்வண்ணன், அனிகா, மேத்வி தாமஸ், பிரியா வாரியர் ஆகியோர் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிச்சிருந்தாங்க. பிரியங்கா மோகன் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டுமே நடனம் ஆடி இருந்தாங்க இந்த படத்தில். ஜிவி பிரகாஷ் இப்படத்திற்கு இசையமைச்சிருக்காங்க. படத்துக்கு பின்னாடி தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தையும் இயக்கி நடித்திருந்தாராம். இந்த படம் வெளியாகும் போது அதற்கான ஒரு அப்டேட்டையும் அறிவிச்சிருந்தாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்ததாக இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு பதிவில் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் நடித்து இருக்கிற இளைஞர்களோ அவர்களுடைய எதிர்காலத்தை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களோட கனவுகள் எல்லாமே நிறைவேற கடவுளை வேணுகிறன்னு படம் வெளியீட்டுக்கு முன்பாக ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தார் தனுஷ். சந்தோஷப்படுத்த இடத்துல நான் இருக்கிறேன், இந்த ஃபீல் எனக்கு தான் தெரியும், எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் கூறியிருந்தாரா. அதோடு இந்த பதிவுக்கு நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம் நாளை வெளியாகுகிறது நமச்சிவாயனும் சொல்லியிருந்தாரு. இந்த படம் பார்த்தோம்னா பாக்ஸ் ஆஃபீஸில் கடந்துள்ள நிலையில் எவ்வளவு வசூல் செய்திருப்பது குறித்து தகவல் வெளியானுச்சு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் பார்த்தோம்னா உலக அளவிலேயே 6 நாட்கள்லேயே 8 கோடிக்கு மேலே வசூல் செய்திருக்கா. இனி வரும் நாட்களில் இப்படத்தின் வசூல் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். என்மேல் என்னடி கோபம் படத்தை தலைப்பையே வச்சு நம்ம வழக்கமான காதல் கதையாக இருக்கணும் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். தனுஷ் இயக்கி இந்த படத்தினுடைய மையத்திலேயே காதலியும் அதனுடன் வரும் வலிமையும் வழிநடத்தும் ஒரு இளம் பாலின ஜோடி பற்றி இருந்துச்சு. படம் இது போன்ற வழக்கமான காதல் கதையுடன் தான் அனைத்து வழக்கமான ஸ்டீரியோ டைப்புகளையும் உழைக்க ஆர்வமாக இருந்துச்சா. துணை நண்பனான ஹீரோவாக காட்ட மட்டும் இல்லை, அற்புதமான ஒரு சிறிய மென்மையான காதல் கதையே பெறுதா. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கதாபாத்திரமே சிக்கலான உறவுகளை சீர்குலைக்கும் ஒரு படத்தினுடைய வெளிப்படையான வில்லன்கள் இல்லை. நச்சுத்தன்மை மிகவும் பொருத்தமற்றதான். நிக் வேடிக்கையானதோ சித்தனை மிக்கதாக இருந்துச்சு. நோக்கத்தில் சற்று ரசிக்கத்தை முட்டாள்தனமாக இருந்துச்சான். செயல்படுதலை பொறுத்தவரை 2ஆம் பாதியில தான் அழகாக ஒன்றிணைந்த சில காட்சிகள் தவிர வித்தியாசமாக சாய்வாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். தனுஷ் தனது பெருமான கதாபாத்திரங்களை ஒப்பற்ற நகைச்சுவையில் எழுதியிருப்பாரு. திருமணத்தை ஒரு அன்பற்ற பருவத்தில் உருவாக பார்க்க பிரீத்தியும் எங்களிடம் இருக்கிறாங்க. அதில் அவள் மந்திரத்தை அல்ல ஆறுதலை மட்டுமே எதிர்பார்க்கிறாளாம். தனது கொல்லைப்புறத்தில் ஒரு குதிரை குட்டியுடனுமே இருக்கும் பணக்கார பெண் தான் நீலா. ஒரு ஆடம்பரமான விருந்தில் ஒரு நல்ல கருவாடு கொழும்பு மட்டுமே சாப்பிட விரும்புகிறாள். எதிர்பாராத விதமாகத்தான் ஒரு நல்ல பையனும் சம்முடன் இருக்கிறாங்க. பொறுமைப்படத்தக்க இனிமையான அரவிந்த் தனது வருங்கால மனைவியினுடைய முன்னாள் காதலனை தனது சொந்த திருமணத்தில் பார்க்குறாங்க. கருத்துக்கள் பல காகிதத்தில் புதியவை நிகழ்த்தப்படும் போது பெரும்பாலும் சாய்வாகவே வெளிப்படுது. பிரீத்தி போன்ற கதாபாத்திரங்கள் திரையில பார்ப்பதற்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதாக இருந்தாலுமே உரையாடல் இல்லாத ஆங்கில வரிகளுடன் கூடிய நடிப்பு அவர்களை ஒருமைப்பாட்டையும் நேர்மறையற்ற தன்மையை உணர வைக்குதான். பிரபு மற்றும் நிலாவினுடைய காதல் கதையை மையமாக கொண்டதான் படத்தினுடைய முதல் பாதி இருக்குமா. ஒரு சமயக்காரருக்கும் உணவு பிரியருக்குமே இடையிலான காதல் எவ்வளவு தட்டையாக இருக்க வேண்டியதில்லை. எழுத்து அடிப்படையானது அர்த்தப்படுவதில்லை, பெரும்பாலுமே எதிர்மறையாக இருக்குமா. பிரபுவின் பாவித்தனம் நீலா மீதான தனது காதலை அவளிடம் சொல்வதற்கு முன்பே தனது சொந்த பெற்றோரிடம் வெளிப்படுத்தும் விதத்துல தான் வெளிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும். தனது அன்பான ஒற்றை தந்தையும் மீதான நீலாவின் அன்பு இவர்கள் நமக்கு சொல்வதை விட அது மிகவும் பிரகாசமாக இருக்கணும்.
உணர்ச்சிகள் அனைத்துமே அதன் எழுத்து மூலம் வெளிப்படுத்தப்படுது. மேடை அல்லது நடிப்பு மூலம் அவ்வளவாக இல்லைன்னே சொல்லலாம். இரண்டாம் பாதியில கதையில அடிப்படை அம்சம் அதிகமாக இருக்குது. ஒரு முன்னாள் காதலி திருமணமும் சில சுதந்திரமான ரகசியங்களும் பிரபுவை அவரது நண்பர்கள் குழுவையும் மகிழ்விக்குது. அவர்களை உள்நோக்கம் உள்ளவங்களாக மாற்றதான். ராஜேஷ் படத்துல சிறந்த ஓட்லைடராக சிலரை பெறுவாரு. அவர்கள் முதற் பாகம் மறைவது போல அற்புதமாக அல்லையா. மேத்யூவும் பவிஷும் ஒருவருக்கொருவர் சிறந்தத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அமல் தேவிஷும் பிராமிலும் படத்தின் சச்சியின் மகிழ்ச்சியை காதலியும் நினைவூட்டுறாங்க. பகிரப்பட்ட மகிழ்ச்சி துக்கத்துல காட்சிகள் அமைஞ்சிருக்குது. நட்பு மனவேதனைய காட்சிகளை உடனடியாக மேலும் நெகிழ வைக்குதா. காதல் பற்றிய காட்சிகளாலே இதை செய்ய முடியலன்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷ்குமார் இசை இந்த படத்துல மிகவும் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. நெருக்கமான தருணங்களை தான் இசை ஒரு தைலமாக செயல்படும். உடனடியாக நம்மை ஓஜி தனுஷ் காதல் உலகிற்கு இழத்து செல்லுது. மிகவும் சோகமான பையனாய் கண்டு மயங்கும் ஒரு அடக்கமான திருமண திட்டமிடுபவராக ரம்யா ரங்கநாதன் நடித்திருக்காங்க. அஞ்சலி போல ஈர்க்கக்கூடிய புதிய கதாபாத்திரத்தை கலவையும் சேர்க்கப்பட்டிருக்குது. இந்த படம் பார்த்தோம்னா பெரும்பாலுமே புதிய யுக காதலை படிப்பிடிக்க முயற்சித்தாலுமே ஒரு உண்மையான காதல் என்ற நம்பிக்கையில இது இன்னுமே பாரம்பரியமாகவே இதயபூர்வமானதாகவே இருக்குதான். தனது முன்னாள் காதலியுடைய திருமணத்துல கலந்து கொண்டு அவளை மீண்டும் வெல்லும் ஒரு மனிதனையும் 7 ஆண்டுகளுக்கு மேலாக சுப்பாயாக இருக்கும் மற்றொரு மனிதனையும் இந்த படத்துல பார்க்கலாம். படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து பல படங்களை ஹீரோவாக கமிட் ஆயிருக்காரு. தன் இயக்க பணியை தொடர்ந்து செய்ய இருப்பதாகவும் வெளியாகி இருக்குது. தனுஷ் இயக்கத்துல அஜித்குமார் நடிக்க உள்ளதாகவும் இணையத்துல தகவல்கள் வெளியாகி வருது. தமிழ் சினிமாவில் நடிகர்களில் ஒருவராக மனம் வந்துட்டு வருவதா தனுஷ். இவர் நடிப்பது மட்டும் இல்லாமல் சில படங்களை இயக்கி வராரு. அதன்படி அவர் இயக்கிய முதல் படம் தான் பவர் பாண்டி. இப்படம் மொத்தம்னா சுமாரான வெற்றியை பெற்றுச்சு. இரண்டாவதாக தனுஷ் இயக்கத்தில் வெளியான படம் தான் ராயன். இப்படம் பார்த்தோம்னா ரூ. 100 கோடிக்கு மேலே வசூலித்து மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிச்சு. இவரது இயக்கத்துல 3வது படமாக உருவாகியுள்ள படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோப படம். சமீபத்துல திரையரங்களை வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்று வருது. இதை தொடர்ந்து தான் இட்லி கடை என்ற படத்தை தானே இயக்கி நடித்திருக்காரா. இந்த படம் பார்த்தோம்னா எப்ப வெளியாக இருக்கிறதுனா ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக உள்ளதா. மேலும் குபேரா, தேரா, இஷாக் மெய் என்ற படங்களை தன் கைவசமும் வச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில தனுஷ் இயக்கத்துல அஜித்குமார் நடிக்க உள்ளதாகவும் இணையத்துல தகவல் பரவி வருது. அஜித் தனுஷ் காம்போவில் புதிய படம் உருவாக உள்ள தகவல் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியல. இந்த தகவல்களை ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. விரைவில் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுது. இடைவேளைக்கு பிறகு அஜித்குமார் நடித்த படம் தான் விடாமுயற்சி. இந்த படம் திரையரங்களை தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்குது. மகிழ் திருமேனி இயக்கத்துல அஜித்குமார் நடித்துள்ள படம் தான் விடாமுயற்சியா. லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்துல த்ரிஷா, அர்ஜுன், அரவ், ரெஜினா உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. அனிருத் இந்த படத்திற்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் பார்த்தோம்னா பொங்கல் பண்டிகைக்கு திரையரங்களை வெளியானுச்சு. அது மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமைச்சிச்சான். விடாமுயற்சி படத்துல அதிர்ச்சின் கடும் முயற்சி எப்போதுமே வரும் விடாமுயற்சி என்ற ரசிகர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தாங்களாம். இப்போது விடாமுயற்சி வந்துள்ளது பில்லா அஜித் என்று அழைக்கப்பட்ட நிலையில முரட்டுக்காலை அஜித் என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டாங்களாம். இந்த படத்தை பார்த்த சேவை, கலை உள்ளிட்ட முக்கிய துறைகள்ல குறிப்பிடத்தக்க சேவைகளையும் சாதனைகள் புரிந்தவங்களுக்கு தான் ஆண்டுதோறுமே பார்த்தோம்னா பத்ம விருதுகள் வழங்கியிருக்காங்க. பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளும் வழங்கப்படுதான். அந்த வகையில ஒவ்வொரு ஆண்டு குடியரசு தினத்தையொட்டி தான் பத்ம விருதாளர்களை மத்தியில அரசு அறிவித்து வரும். அந்த வகையில இந்த ஆண்டுக்கான பத்ம பூஷன் விருதினை அறிவித்த நிலையில தான் அஜித்குமார், நடிகை சோபனா, தொழிலதிபர் நல்லி குப்புசாமி ஆகிய தமிழகத்தை சேர்ந்த 3 பேருக்கு பத்மபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில பார்த்தோம்னா பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டவங்களுக்கு ஆளுநர் ஆர்.எம். ரவி பாராட்டு விழாவும் நடத்தியிருந்தாரா. இந்த நிகழ்ச்சியில நடிகர் அஜித்குமார்
பங்கேற்க மாட்டாங்களாம் என அஜித்குமாரின் மேலாளரான சுரேஷ் சந்திரா அறிவித்திருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினி ஃபேக்டரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.